அப்படின்னு இருக்கும். ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டிக்கு பிபி ஷார்ட்கட், ப்ரௌசருக்கு ரைட் கிளிக் பண்ணி ப்ரௌசர் அண்ட் ப்ராஜெக்ட் ப்ரௌசர் ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி அதே கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பி வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டின்றது ஐடென்டி டேட்டா இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் ப்ரௌசர் வந்து ஜஸ்ட்டு பிளான் வியூ, செக்ஷன் வியூ, எலிவேஷன் வியூ இந்த மாதிரிலாம் வியூ பண்ணுறது தான் ஓகேங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ லெவல் க்ரியேட் பண்ணணும். நார்த் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி லெவல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ லெவல் 1 எடுத்துக்கிறேன். அடுத்து கிரிட் க்ரியேட் பண்ணுறேன். கிரிட்டுக்கு ஷார்ட்கட் GR. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு கிரிட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ். ஸோ சேம் அதே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கிரிட்டு பார்த்தீங்கன்னா பிளான் வியூவில் லெவல் வந்து ஹைட்டில் இருக்கும். பிளான் வியூவில் லெவல் வந்து ஹைட்டில் இருக்கும். இதே இது எலிவேஷன் வியூவில் லெவல் வந்து அன்ஹைட்டில் இருக்கும் ஓகேங்களா. இப்போ நான் கிரிட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிரிட் எடுத்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இது சும்மா உங்களுக்கு ஜஸ்ட் எந்தெந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணணும், இப்போ வால் எடுத்துக்கிறேன். வாலுக்கு WA ஷார்ட்கட் ஓகேங்களா. ஸோ வாலில் எடுத்துட்டோம் அப்படின்னா அன்கனெக்டட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஜாயின் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஆட்டோ ஜெயின் இருக்கும். ஆட்டோ ஜெயினில் ஆட்டோ ஜாயின், ஹைட்டு டெப்த் அப்படின்னு இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இப்போ அன்கனெக்டட் இருக்க எந்த லெவல் வரைக்கும், லெவல் 2 வரைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எடுத்து லெவல் 2 வரைக்கும் இப்படி டிசைன் பண்ணிக்கிறேன்.